குருகிராமில் இருக்கிற எஸ்ஏஆர் குழுமத்துடைய எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனமான லிட்ரிக்ஸ் ஈவி சமீபத்தில் அவங்களுடைய புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதுவரை இந்திய சந்தையில் இல்லாத அளவுக்கு மலிவு விலையில், அதுவும் மிகவும் மலிவு விலையில் இயங்கும் அதிவேக மின்சார ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே இருக்கிற மிகவும் மலிவு விலையில் இயங்கக்கூடிய அதிவேக மின்சார ஸ்கூட்டர்னும் அவங்க தெரிவிச்சும் இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ், அதாவது BAAS திட்டத்தோட அறிமுகப்படுத்தியும் இருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்கு அவங்க உறுப்பினர் அடிப்படையில் பேட்டரி சேவையை பணம் செலுத்துவதன் மூலமாக வரம்பற்ற பேட்டரி உத்தரவாதத்தையும் அவங்க அனுபவிக்க முடியும். சாதாரணமான மின்சார ஸ்கூட்டரோ ICE வாகனத்தை வாங்கும் பொழுது 1,00,000க்கும் மேலே நம்ம செலவிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதே மின்சார ஸ்கூட்டரை நம்ம குறைந்த விலையில் 49,999 ரூபாய்க்கு இந்த மின்சார ஸ்கூட்டரை நம்ம வாங்கவும் முடியும். அதே போல் இந்த மின்சார ஸ்கூட்டர் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி மூலமாக இயக்கப்படும் பொழுது 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக இதில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாகனத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரிக்ஸோட LXS 2.0 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும். உடைய அதிகாரபூர்வமான வலைத்தளமான litrixev.com LECTRIXEV.com என்ற வலைத்தளம் மூலமாக சொல்லும் பொழுது இதற்கான முழு தகவலையும் நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. லிட்ரிக்ஸ்லேயே LXG 2.0 ஹை ஸ்பீடும், LXS 2.0 ஹை ஸ்பீடும், LXS 2.0 ஸ்வாப்பிங் மெத்தடும் இருக்குது. இதில் LXS 2.0 ஸ்வாப்பிங் தான் நம்மளுக்கு 49,999 ரூபாய், அதாவது 50,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஸ்வாப்பபிள் பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வண்டி வாங்கும் பொழுது பேட்டரி இல்லாமல் நம்ம வண்டி வாங்கணும். அது போக பேட்டரிக்கு மாதம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தொகையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதன் மூலமா பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. பேட்டரி நம்ம கழட்டுற மாதிரி இருக்கா அல்லது கழட்ட முடியாத மாதிரி வண்டியிலே மாட்டி வச்சுருக்காங்களா, அதை எப்படி நம்ம சார்ஜ் போடுறது, கழட்டுற மாதிரி இருந்தாலுமே பேட்டரியை எடுத்துக்கொண்டு தனியாக வீட்டில் வச்சு சார்ஜ் செய்யணும். அதுக்கான தனியாக அடாப்டர் வாங்கணும், அதுக்கான ப்ளக் பாயிண்ட் தனியாக வைக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம சார்ஜ் செய்யணும், அதிக நேரம் நம்ம சார்ஜ் செஞ்சுட்டோன்னா பேட்டரி ஏதாவது ஆகுமா, பேட்டரி செயலிழக்கக்கூடுமா, அது மட்டும் இல்லாமல் 3 வருடத்துக்கு ஒரு முறை 4 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பேட்டரியை மாற்றும் போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம செலுத்தணும். இது போன்ற பல பிரச்சனைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்டரியை சார்ஜ் செய்யும் போது எவ்வளோ கரண்ட் பில் நம்மளுக்கு செலவாகும், இது போல் பல பிரச்சனைகளும் இருக்குது. இந்த பிரச்சனை அனைத்துக்குமே ஒரே தீர்வாக இவங்க கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நம்ம குறைந்த தொகையில் நம்ம பேட்டரி இல்லாமல் வண்டியை வாங்கிட்டு பேட்டரிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கும் பொழுது மாதம் நம்ம செலுத்தும் பொழுது நம்மளுக்கு பேட்டரியுமே கிடைக்கும். இதனால் நம்ம பேட்டரி சார்ஜ் போடணும், பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சார்ஜ் போடணும், எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், இது போல் எந்த கவலையுமே நம்மளுக்கு தேவையும் இல்லை. இந்த பேட்டரி ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்குமே தற்போது நிறைய இடங்களில் இவங்க வச்சுருக்காங்க. எப்படி பேட்டரி ஸ்வாப்பபிள் பேட்டரி எப்படி நம்ம எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கொடுத்துருக்கிற ஆப் மூலயமா நம்ம மொபைலில் இவங்க ஸ்வாப்பிங் ஸ்டேஷனில் போய்ட்டு நம்ம அந்த மொபைலில் இருக்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அந்த எம்டி ஸ்லாட்டில் நம்ம வண்டியில் இருக்கிற பேட்டரியை எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி எடுத்து நம்ம வண்டியில் பொருத்த வேண்டியது தான். இந்த ஸ்வாப்பபிள் எத்தனை முறை நம்ம மாதத்துக்கு பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக நம்ம பண்ணலாம். அதனால தான் இதனுடைய வெஹிக்கிளோட விலை, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை பேட்டரி இல்லாமல் எக்ஸ்ஷோரூமோட விலை என்னன்னு பார்த்திங்கன்னா 49,999 ரூபாய். மாதம் பேட்டரிக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 2,315 ரூபாய் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை நம்ம பேட்டரியை ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், எத்தனை முறை வேணால் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். பேட்டரியில் 30% இருக்குது, 20% இருக்குது, அது ஃபுல்லாக தான் நம்ம ஓட்டிட்டு நம்ம ஸ்வாப்பபிள் பேட்டரி நம்ம மாற்றிக்கணுமான்ற அவசியம் கூட இல்லை. 20% 30% இருக்கும்போது கூட அந்த பேட்டரியை வச்சுட்டு முழுவதுமாக சார்ஜ் செஞ்ச பேட்டரியை நம்ம எடுத்துக்கலாம். இதனால் நம்மளுக்கு பேட்டரியில் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேட்டரி ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதலாவது பூனேலையும், அதுக்கப்புறமா டெல்லிலையும், அதன் பிறகு
பெங்களூர் இதுபோல் 3 நகரங்களில் மட்டும்தான் தற்பொழுதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 3 நகரங்களை தவிர்த்து மற்ற நகரத்தில் இருக்கிறவங்க இந்த பைக்கை கூடிய விரைவிலே வந்து அறிமுகப்படுத்துவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது தவிர இவங்ககிட்ட வந்து பேட்டரி ஸ்வாப்பபிள் இல்லை அப்படின்னா வந்து மற்ற வாகனங்களுமே இவங்ககிட்ட இருக்குது. எல்எக்ஸ் ஜி 2.0 ஹை ஸ்பீடும் எல்எக்ஸ்எஸ் 2.0 ஹை ஸ்பீடும் இருக்குது. அதே போல் எல்எக்ஸ்எஸ் ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே இவங்ககிட்ட இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாம் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கும் வந்து இருக்கும். இந்த எல்எக்ஸ்எஸ் 2.0 இந்த மின்சார வாகனத்துடைய விலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 84,999 ரூபாய். இதில் வந்து பேட்டரியோடு சேர்த்து நம்மளுக்கு வாகனம் கிடைக்கும். இதில் சார்ஜ் போகிறதுலேருந்து எல்லாமே வந்து நாம் தான் வந்து பராமரிக்கணும். 3 வருடத்துக்கு ஒரு பேட்டரி மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதையும் வந்து நாம் தான் வந்து பார்த்துக்கொள்ளணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரெட்டு, ப்ளூ, அதே போல் வந்து ஒயிட்டு, பிளாக்கு, அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் இதில் வந்து எல்எக்ஸ்எஸ் ஜி 2.0 ஹை ஸ்பீட் இந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கும் வருது. இதனுடைய அதிகபட்சமாக வந்து மைலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா 98 கிலோமீட்டர் மூலியமாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா 98 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு மைலேஜும் தரக்கூடியது. இது அதிகபட்சமாக வந்து 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நம்ம செல்லவும் முடியும். இதனுடைய விலையை வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் 99,999 ரூபாயாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து எக்ஸ்-ஷோரூமோட விலை. லெட்டெக்ஸில் அறிமுகப்படுத்தியிருக்கிற மின்சார வாகனத்திலே வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரி இருக்குது. இதுதான் வந்து விலை குறைந்த வாகனம். இதுக்கு வந்து நம்ம மாதம் 2,300 ரூபாய் வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக பேட்டரிக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுக்கிட்ட இதுலேயே வந்து பேட்டரியோடு வேணும்னா 84,999 ரூபாய் 85,000 ரூபாய்க்கும் அதே போல் வந்து 1 லட்சம் ரூபாய்க்குமான மின்சார வாகனமும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி, வேகம் இதெல்லாம் வந்து மாறுபடும். அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதே வந்து சிறந்ததாகும்னா பேட்டரியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம பேட்டரியோடு தான் வாங்கணும்னா வந்து பேட்டரியோடவே வந்து நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். இப்படி புதிதாக நிறைய ஆப்ஷன்களில் நிறைய தேர்வுகளோட சிறப்பான அம்சங்களோட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து நிறைய நிறுவனங்கள் மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்படி தொடர்ந்து வந்து மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது இதில் எந்த வாகனம் நம்மளுக்கு தேர்வான வாகனமாக இருக்கும், சிறந்த வாகனமாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து நாம் தான் வந்து வாங்கணும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.